அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. யாருக்கான பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த தேர்வு எழுதியவங்களுக்கான ஒரு பிரஸ் ரிலீஸ விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த தேர்வு நமக்கு 9/9/2023 அப்போ நடைபெற்றிருக்கு. அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 17ஆம் தேதி வந்து நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது பிப்ரவரி 17ஆம் தேதி வந்திருக்கும். அதன் அடிப்படையில யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ, அவங்களுக்கான பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத எந்த டேட்ல நடக்கும் அப்படிங்கிற அப்டேட்ட குடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பணிகளுக்கு? போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த பணிகள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டா இருக்கு நமக்கு. ஸோ இந்த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அதுல தேர்வாயிருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அவங்களோட அந்த பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்ப நடக்கப் போகுது அப்படின்னா, ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்க நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல வந்து நடக்கப் போகுது ஆப்வியஸ்லி. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, கேண்டிடேட்ஸ் ஷுட் பிரிங் ஆல் எசென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது அ விண்ணப்பதாரர்கள் எல்லாருமே எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதற்கான மெமோ அப்படிங்கிறத நீங்க டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்க ரிஜிஸ்டர் நம்பர் போட்டீங்கன்னா, அந்த மெமோ அப்படிங்கிறது டவுன்லோட் ஆயிரும். ஸோ 12ஆம் தேதி அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பான ஒரு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி.